ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். தாராங்க இப்போ ரீசெண்டாக நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு பயங்கரமாக வாட்டி வதக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போது ஸ்ருதிகாவை பற்றியும் கரண்வீர் பற்றியும் ஷில்பா பற்றியும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க கொடுத்த பல இன்டர்வியூஸ்லேருந்து ஒரு சில இன்டர்வியூவில் அவங்க கொடுத்த கருத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். கிட்ட கேட்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க வந்து டாப் 5ல வரதுக்கு டிசர்விங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அவினாஷ் கூட உள்ள இருக்கும் பொழுது சொன்னாரு, நீங்க வந்து டாப் 5க்கு டிசர்விங் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நீங்க இதை பத்தி கேட்கும் பொழுது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாங்க, இல்லை எனக்கு ஹர்ட் ஆகலை, நான் உள்ளே இருந்தப்போ நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு எனக்கு நிஜமாவே தெரில. ஏன்னா உள்ளே இருக்கும் போதே இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் வெளியில் வந்து நான் பார்த்த பிறகு பார்த்தா நான் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் இந்த ஷோக்காக. ஸோ இதுலேருந்தே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால எனக்கு ஹர்ட்டாலாம் ஆகலை அடுத்தவங்க கேட்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோவில் நீங்கள் பண்ண பெஸ்ட் எது, இல்லைன்னா நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நான் பிக் பாஸ் வீட்டில் பெஸ்ட்டாக பண்ணேன் அப்படின்னு பார்த்தா நல்ல ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணேன், எனக்கான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உருவாக்குனேன். வெளியிலையும் அப்படி தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் எதுவுமே பண்ணுவேன், புல்லட் எடுத்து ஷூட் பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவோட நான் சண்டை போட்டது தான், அந்த விஷயத்துக்காக தான் நான் ரிக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ரிக்ரெட் பண்ணுறீங்கன்னு கேட்கவும், நாங்கள் உள்ளே இருந்தப்போ மென்டலி நாங்கள் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருந்தோம். நானும் சரி ஸ்ருதிகாவும் சரி ரொம்ப ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணோம். 2-3 டேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இல்லை. அதனால அதை அவாய்ட் பண்ணியிருக்கணும் நாங்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க, ஸ்ருதிகா வெளியில் வந்து உங்களை பற்றிலாம் பேசினப்போ ரொம்ப நல்லபடியாக பேசினாங்க. அவங்க யாரை பற்றியுமே தப்பாக சொல்லலை. அதர் கான்டெஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே நடந்த சண்டையை வச்சு வெளியில் வந்து மற்றவங்களெல்லாம் ரொம்ப தப்பாக பேசினாங்க. ஸ்ருதிகா வந்து யாரையுமே தப்பாக பேசலை. அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து யாரையுமே தப்பாக பேசலை இது வரைக்கும். ஸோ இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அங்கே இருந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க தான், யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது. அது இல்லாமல் அந்த வீட்டில் நடந்த விஷயங்களை அங்கேயே விட்டுறணும். எவ்வளவோ வந்து நல்ல மெமரிஸ் இருக்குது, அதெல்லாம் யோசிச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, கரண்வீர் சப்போர்ட்டோட தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க, உங்களோட கேம் ஃபுல்லாகவே கரனை சுற்றி மட்டும்தான் இருந்தது, கரண் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணுதான்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, கண்டிப்பா என்ன ஹர்ட் பண்ணல. இந்த கொஸ்டின் தான் மீடியா உள்ள வந்தப்போவும் என்ன கேட்டாங்க. அப்ப நான் சொன்னது என்னன்னா, நான் கரண்காக இருக்கேன், கரண் எனக்காக இருக்காங்கன்னு. ஏன்னா அந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தேவைப்படுது. கரண் மட்டும் இல்லை, எனக்கு ஷில்பா, ஸ்ருதிகா எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் ரொம்ப ஓப்பனாகவே அக்செப்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி அவங்களுக்கு எப்போ என்னோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சோ நான் அங்கே இருந்தேன். முக்கியமாக நான் கரனை சொல்வேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ கரண் தான் சொன்னார், எந்த விஷயம் நீ சொல்லணும்னாலும் கையை தூக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசு அப்படின்னு. அந்த தைரியத்தெல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் கடைசியாக நானாக இருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒரு புஷ் தேவைப்பட்டுச்சு. அதை வந்து கரண், ஷில்பா, ஸ்ருதிகா எல்லாருமே எனக்கு பண்ணாங்க. ஆனா வந்துட்டு கடைசியா பண்ணது எல்லாமே நான் தான் தைரியமா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஸ்ருதிகா பத்தி சொல்லிட்டீங்க, இப்ப கரண் அண்ட் ஷில்பா பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கரணை பத்தி சொல்லணும்னா, கரண் வந்து எப்போதுமே காலையில எழுந்த உடனே எனக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு ஹக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஷில்பாவும் வந்து அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டுமே வந்து நாங்க ஒரு ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவோம். ஸோ இது வந்து ரெகுலரா நடக்கிற விஷயம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் என் ஃபேமிலியே நான் மறந்துட்டேன். என் ஃபேமிலி கிட்ட வந்து நான் சாரி கூட கேட்டேன், சாரி எனக்கு வந்து உங்க எல்லாருமே மறந்து போயிடுச்சுன்ட்டு. ஏன்னா அவங்க தான் வந்து என்ன ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து அவங்க எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தெரிஞ்சாங்க. ஷில்பா, கரண் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஸ்ருதிகாவையும் சேர்த்து தான் சொல்வேன். இவங்க 3 பேருமே வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாரு, வெளியில வந்த பிறகும் வந்து கரண் அண்ட் ஷில்பா எல்லாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் இருக்காங்க. உங்களை பத்தி என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் அவங்க வந்து எதுவுமே தப்பா பேச மாட்டேங்கிறாங்க, உங்களை பத்தி ரொம்ப நல்லதா தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரண் அண்ட் பாண்டை பத்தி சொல்லுங்க, இது வந்து எப்பவுமே கண்டினியூ ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸா நாங்க எப்பவுமே இருப்போம், எவர் லாஸ்டிங் இது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கரண் என்கிட்ட கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே கரண் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ப்ரப்போஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கரண் இன்னும் டைரக்டா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, எனக்கு கரண் ப்ரப்போஸ் பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, ஒருவேளை அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்க பதில் என்னவா இருக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், அப்பதானே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரண் ஜெயிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க கரண் வின்னிங் மொமெண்ட் அப்போ நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா பாத்தீங்கன்னா விவியனுக்காக மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப சோகமா இருந்தாங்க. விவியன் தான் ஜெயிப்பாருன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரஜித்க்கும் நிறைய ஓட்டிங் வந்துட்டு இருந்தது. ஸோ ரஜித்தும் வந்து ஜெயிப்பாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
கரண் வந்து டிசர்விங்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க கரண் கண்டிப்பா டிசர்விங் தான், நிறைய விஷயம் அவர் வந்து வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காரு, நான் வீட்டுல இருந்தப்போவே நினைச்சேன் அவர் தான் வந்து டாப் 1 அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அருணாச்சல்ல இருந்தே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் என் கசின் கூட பாத்தீங்கன்னா கரண்ட்க்கு தான் ஓட் போட்டேன்னு எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டே அமிச்சா. அதெல்லாம் பார்த்தப்போ எனக்கே வந்து அப்செட்டா இருந்தது. நீ எதுக்கு எனக்கு ஓட் பண்ணல, எதுக்கு கரண்ட்க்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஹாப்பி ஆயிட்டேன். பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே ஜெயிச்சாரு, அதனால என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ அவர் ஜெயிச்சது வந்து நான் ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசனா இருந்திருக்கும் கரண் வின் பண்றதுக்கு. ஒன்ஸ் சும் வெளியில வந்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் ஓட்டிங்னு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம் வந்து அருணாச்சல் அள்ளி கரண்ட்க்கு தெளிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் கரண் வந்து வின் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்விஷ் வந்து பெய்ட் பிஆர்னு எங்களை சொல்லிட்டாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சும் சொல்றாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, ஆக்சுவலி நானே வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணேன் உள்ள உட்காந்து டிவியில பார்க்கும் பொழுது. ஏன் வந்து எல்விஷ் அப்படி பேசுறாருன்னு தோணுச்சு. ஏன்னா மீடியா மக்கள் வந்து எதை வச்சு கேள்வி கேட்கறாங்கன்னா, நம்ம எப்படி வீட்டுக்குள்ள நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் அவங்க கொஸ்டின் பண்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி அவங்களை பெய்ட் பிஆர்னு சொன்னது ரொம்ப தப்பு அப்படின்னு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல நல்லபடியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாரு இல்லையே முடியலையே, வெளியில வந்தும் வந்து ரஜத்தும் கரண்வீரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. கரணோட போஸ்ட்டுக்கு ரீட்வீட் பண்ணி ரஜத் தலாலும் மிரட்டுற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காரு. அது இல்லாம நிறைய த்ரெட்டனிங் மெசேஜ் வந்து கரண்வீர் ஃபேன்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு, கரண்வீர் சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. நிறைய விவியன் ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் ரஜத் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய த்ரெட்டனிங் மெசேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு சும் சொல்றாங்க இப்படி நடந்திருந்தா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு வந்து ரஜத் தான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ரஜத் வெளியில வந்து அவங்க ஃபேன்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சரி, இப்போ நீங்க வெளியில வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் வீட்டுல இருந்த ஒரு பர்சனை நான் மீட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னா எந்த பர்சனை நீங்க மீட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்க. அதுக்கு சும் சொல்றாங்க வெளியில வந்த பிறகு எல்லாருமே நல்லவங்களா தான் எனக்கு தெரியுறாங்க. வீட்டுக்குள்ள அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணாங்க, நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. வெளியில எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியுறாங்க. ஸோ நான் எல்லாரோடையுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா பகாஜி எல்லாம் வந்து திருப்பதி போறாங்களாம். அதுக்கு வந்து என்னால ஜாயின் பண்ண முடியல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லைன்னா நானுமே ஜாயின். அது இல்லாம அருணாச்சல்ல இருந்தும் எனக்கு கூப்பிட்டு இருக்காங்க எப்போ எல்லாரையும் மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கேயும் போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனாலதான் நான் அவங்களோட கலந்துக்கல. மற்றபடி ஒரு ரீயூனியன் வந்தா கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இருப்பேன் அங்க போய் ஜாயின் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் ஷில்பா அவங்க ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சும், கரண் அண்ட் ஷில்பா இவங்க 3 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை போட்டுட்டு இவங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மார்னிங் எழுந்த உடனே கரண்வீரோட குட் மார்னிங்கை மிஸ் பண்ணுறேன், அண்ட் டே க்ளோசிங்கில் ஹவ் வாஸ் யோர் டேன்னு கேட்குற அந்த வாய்ஸை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுமே ஸ்ருதிகாவோட ஃபேன்ஸோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஏன் இந்த போஸ்ட்டில் ஸ்ருதிகா இல்லை அப்படின்ற மாதிரி. இதை பற்றினா உங்களோட கருத்தை பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.